சில பேர் பார்க்க எளிமையாக இருப்பாங்க, எல்லார்ட்டையும் எளிமையாகவும் சாதாரணமாகவும் பழகுவாங்க. ஆனால் அவங்களோட சக்தி உழைப்பு ரொம்ப அபாரமாக இருக்கும். அப்படி நம்மளோட அடையாளத்தை இந்திய அளவில் ஏன் உலக அளவில் எடுத்து சென்ற பெருமைக்குரியவர் திரு நல்லி செட்டியார் அவர்களுக்கு எனது வணக்கம். அடையாளம் நமக்கு பாரம்பரியம். இது கைத்தறி நெசவு தொழில், பட்டு நெசவு தொழில். இது மூலமாக நமக்கு கைத்தறி சேலை, பட்டு சேலை கிடைக்குது. இதை நல்லிங்கிற பிராண்டு மூலமாக இந்திய அளவில் உலக அளவில் எடுத்து சென்ற பெருமை திரு நல்லி அவர்களையே சாரும். இப்போ இன் ஜென்ரலாக நல்லி அவர்களோட வாழ்க்கை வரலாறு நம்ம சமூகம் எல்லாத்துக்குமே பெரிய இன்ஸ்பிரேஷன். நான் இன்னைக்கு திருச்சியில் லீடிங்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, படித்து முடிச்சுட்டு உடனே நான் தொழிலுக்கு வந்தேன். அப்போ பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஐயா அவர்கள் தான். 1958 தொழிலுக்கு வராங்க. சில நிர்பந்தத்தினால இவங்க தொழிலுக்கு வராங்க. அவங்க ஐஐடியில் படிச்சுட்டோ, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டோ, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டோ வரல. விளையாடுற வயசில், பள்ளி ஸ்கூல் படிக்கிற வயசில் இவங்க பார்த்தோம்னா பிஸ்னஸுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களோட ப்ரொஃபஸர்ஸ் யாருன்னா ஐஐடி ப்ரொஃபஸரோ இந்தியன் இன்ஸ்டியூட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஸரோ கிடையாது. இவங்க கடையில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் தான் இவங்களுக்கு பார்த்தோம்னா முதல்ல நிர்வாகம் சொல்லித்தராங்க. தொழில் வந்த உடனே இவங்க கொஞ்ச நாளில் ஃபிக்ஸட் ரேட் கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ இன் ஜென்ரலாக அந்த காலத்தில் எல்லாமே பார்கின் பண்ணுவாங்க, ரேட்டை நெகோசியேட் பண்ணுவாங்க. 2 நிமிஷம் சேல்ஸ் நடக்கும், 20 நிமிஷம் நெகோசியேட் பண்ணுவாங்க, பார்கின் பண்ணுவாங்க. இந்தியாவில் பார்த்தா எல்லா ரீட்டைல் இண்டஸ்ட்ரியும் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. பட் இவங்க துணிச்சலாக அசாத்தியமான முடிவை எடுத்தாங்க. அதனால பார்த்தோம்னா பெரிய சக்ஸஸ் நடந்துச்சு. தென் இப்படி தான் சேல்ஸ் நடக்கணும், இப்படி தான் நிர்வாகம் பண்ணணும், இப்படி தான் வாடிக்கையாளர்கிட்ட பேசணும், இப்படி தான் வாடிக்கையாளர்கிட்ட அவங்கள்ட்ட அணுகணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு இலக்கணம் இவங்க கொண்டு வந்தாங்க. அதனால தான் இவங்க படிப்படியாக இவங்க பார்த்தோம்னா பல வளர்ச்சி நிலைகளை இவங்களால் அடைய முடிஞ்சிச்சு. தென் நம்ம தமிழ் கடவுள் முருகனுக்கு பார்த்தோன்னா 6 முகம் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும், 6 ஃபேஸ். அதுபோல் எனக்கு தெரிஞ்சு திரு நல்லி ஐயா அவர்களுக்கு பார்த்தோன்னா 6 முகம் இருக்குது. அதில் ஒரு முகம் தான் பார்த்தோம்னா பிஸ்னஸ் தொழில். இன்னொரு முகம் பார்த்தோம்னா இசை, அதாவது கர்நாடக இசை. இன்னைக்கு இவர் இந்த அளவுக்கு இளமையாக இன்னும் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்களோட இசை தான். இசையில் எந்த அளவுக்கு ஒருத்தங்களுக்கு நாட்டம் இருக்கோ அவங்க லைஃப் இளமையாகவே இருக்கும். இவங்க கிருஷ்ண கான சபா, தென் பல சபாக்களில் பார்த்தோம்னா இவங்க உறுப்பினராகவும், தென் பல பொறுப்புகளையும் நிர்வகித்தாங்க. எனக்கும் இசைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃப் நல்லா வீணை வாசிப்பாங்க. நாங்கள் திருவாரூர் மும்மூர்த்திகள் ஜெயந்தி விழாவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க வீணை வாசிக்கிறதுக்கு. நானும் ஒய்ஃப் எல்லாமே போயிருந்தோம். எல்லாம் ஒளிபரப்புனாங்க, பாராட்டினாங்க. தென் பார்த்தோம்னா அங்கே உள்ளவங்க எல்லாருமே நண்பர்கள் தான், அதை நடத்துகிறவங்க எல்லாருமே. தென் அடுத்தடுத்த வருஷம் கூப்பிட்டாங்க, ஏன் நம்ம திருச்சியில் இது போல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே நான், என்னோட நண்பர்கள், அப்புறம் தினமலர் எடிட்டர் திரு ராமசுப்பு அவர்கள் எல்லாருமே சேர்ந்து திருச்சியில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். தமிழிசை மூவர் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது இப்போ கர்நாடக இசை போல் கிடையாது, கர்நாடக இசைக்கு முன்னோடி. அதாவது 14ஆம் நூற்றாண்டு 15ஆம் நூற்றாண்டிலே தமிழுக்கு இசை ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, இசைக்கு வடிவம் கொடுத்துட்டாங்க. 17ஆம் நூற்றாண்டில் தான் கர்நாடக இசையை டெவலப் ஆனிச்சு. கர்நாடக இசைக்கு முன்னோடிகள் தமிழ் மூவர்கள் தான். முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, தென் அருணாச்சல கவிராயர், இப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இவங்க இசைக்கு இப்படின்னு வடிவம் கொடுத்துருக்காங்க. தென் தமிழை ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக கடந்த 3 வருஷமாக சிறப்பாக பண்ணணும். பல பேர்த்துக்கு மேடை கொடுத்தோம், பல பேர் அதனால் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க, பல பேர் தமிழ் இசையை வளர்த்தாங்க. 3 வருஷத்தில் இவ்வளோ சாதிக்க முடிஞ்சிச்சுன்னா ஐயா அவர்கள் 50 வருஷமாக பார்த்தோம்னா இவங்க இசையை வளர்த்துட்ருக்காங்க. இன்னைக்கு சென்னையில் கர்நாடக இசை இதில் பார்த்தோம்னா வந்தவங்க தான் உலகம் முழுக்க இருக்காங்க. அதை பாப்புலராக உள்ள இசையமைப்பாளர்கள்லேருந்து
தென் கர்நாடக மியூசிஷியன்லேருந்து எல்லாருமே அந்தந்த சபாக்களில் வந்து பாடினவங்க தான். நெக்ஸ்ட் முகம் எழுத்து. இப்போ இன் ஜென்ரலாக வந்து யார் ஒருத்தர் கண்டினியூவாக நல்லா படிக்கிறாங்களோ அவங்க தான் லைஃப்பில் வந்து முன்னுக்கு வர முடியும். இப்போ ஐயா அவர்கள் வந்து பள்ளி படிப்பிலேயே அவங்க வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. ஆனால் படிக்கிறத விடலை, கண்டினியூவாக வந்து பார்த்தோன்னா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது வந்து படிப்புங்கிறது வந்து பார்த்தோம்னா சில பேர் வந்து இன்ஜினியரிங் படிப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் டிகிரி படிப்பாங்க, ஏன் டாக்டரேட் கூட படிப்பாங்க. படித்து முடித்த உடனே அவங்க ஏதாவது வேலைக்கு போயிட்டாங்கன்னா படிக்கிறத மூடி வச்சுருவாங்க. ஆனால் அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க சாதிக்கணும் அப்படின்னா கடைசி வரை படிச்சுட்டு தான் இருக்கணும், அப்போ தான் சாதிக்க முடியும். அதுக்கு ஐயா ஒரு எடுத்துக்காட்டு தான். 80 புக்குக்கு மேலே இவங்க வந்து இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க இவ்வளோ வாசிப்பு திறமை, தென் வந்து இவங்க இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ண அறிவை இதை புத்தகமாக மாற்றி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த முகம் வந்து பார்த்தோம்னா நாடகம் மற்றும் திரைத்துறை. இன்னைக்கு இன் ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா நாடகம் அப்படின்னா பல மாவட்டங்களில் அந்த காலத்தில் வந்து நாடகம் போட்டுட்டு இருந்தாங்க. சினிமா துறை வந்ததுக்கப்புறம், திரையரங்கு வந்ததுக்கப்புறம் நாடகம் எல்லாம் நலிஞ்சு போயிருச்சு. அந்த ஒரு துறையில் இவங்க வந்து பார்த்தோம்னா சென்னையில் ரொம்ப பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நாடகம் வளர்கிறதுக்கு இவங்க வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க. அதே போல் சினிமா துறை, சினிமாவில் வந்து ரொம்ப வருஷம் சென்சார் போர்டு உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சினிமாவில் டாப் ஹீரோஸ்லேருந்து டாப் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து எல்லாமே இவங்களோட நண்பர்கள் தான். இது இன்றைக்கி தமிழ் சினிமா இந்திய அளவில் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தோம்னா அதில் இவங்கள போல் ரொம்ப பேர் வந்து பார்த்தோம்னா ஈடுபாடோடு பாடுபட்டுருக்காங்க. அதனால தான் தமிழ் சினிமா இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதுக்காக இவருக்கு கலைமாமணி விருது வந்து கிடச்சிருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ ஒரே ஒரு விஷயந்தான், இவருக்கு எப்படி இவ்வளோ ஞானம் வந்துச்சுன்னா புக்கு படிக்கிறதுன்னு சொல்லியிருந்தேன். ஒரு புக்கு படித்தோம்னா 100 வருஷம் அனுபவம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ எத்தனை புக்கு, ஏன்னா நம்ம லைஃப் டைம் வந்து 100 இயர்ஸ் மேக்ஸிமம். ஆனால் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்ன தான் அனுபவித்தாலும் 100 வருஷத்துக்கு மேலே நம்மள அனுபவம் பத்தாது. அப்போ நம்ம வளரணும் அப்படின்னா அதிகமான புக்கு படிக்கணும். ஒவ்வொரு புக்கும் நமக்கு 100 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. அதனால நம்ம வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறதுக்கு உண்டான அதிகமான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. தென் இவங்களோட அடுத்த முகம் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா என்ஜிஓஸ் அண்டு கோயில்களுக்கு திருப்பணி பண்ணுறது. நான் படிப்புக்கு யார் படிப்புக்குன்னு பணம் கேட்டாலும் கொடுத்துருக்காங்க. என்ஜிஓஸ் பல வகையான பீப்புளுக்கு என்ஜிஓ மூலமாக இவங்க வந்து பார்த்தோம்னா டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பல வகையான கோயில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. ஆன்மீகம் ரெலவெண்ட்டாக பல புத்தகங்களை எழுதியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்மீகம் ரெலவெண்ட்டாக பல மகான்களை வந்து இவங்க மீட் பண்ணியிருக்காங்க. இது இவரோட இன்னொரு முகத்தை வந்து காமிக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு மெம்பராக தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா திருப்பதியில் மெம்பராக இருக்கிறங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் கிடைச்ச வந்து பெருமை. இது வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து சாதாரணமாக கிடைக்கல. நம்ம திருப்பதியில் உள்ள பாலாஜியோட இவருக்கு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது, அவரோட அருள் இருக்கிறதுனால இவர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்த முகம் 6 முகம் சொன்னேன் இல்லைங்களா? 6வது முகம் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி. இன் ஜென்ரலாக ஒரு தொழில் இன்னைக்கு வளரணும் அப்படின்னா அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் வளரும். இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5th ஜெனரேஷன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது விரலுட்டு எண்ணிடலாம். டாபர், காட்ரேஜ், முருகப்பா குரூப், டாட்டா, ஆதித்யா பிர்லா, இப்படி ஒரு சில கம்பெனி தான் வந்து பார்த்தோம்னா 5th ஜெனரேஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி 5th ஜெனரேஷன் பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா நம்ம லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைச்ச அங்கீகாரம். எப்படி சொல்கிறேன்னா இவர் வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்த கடையை 40,000 ஸ்கொயர் ஃபீட்டாக மாற்றினாங்க. 40,000 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்த கடையை 40 சிட்டிஸில் அவங்க சன்னு மாற்றினாங்க. 40 பிரான்ச் உலகம் முழுக்க கொண்டு போனாங்க. அவங்க கிராண்ட் டாட்டர் வந்து 40 சிட்டிஸில் உள்ள பிரான்ச்சை 400 சிட்டிஸில் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக அவங்க கிராண்ட் டாட்டர் கொண்டு போயிருக்காங்க. இப்படி என்டையர் ஃபேமிலியே அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து டெவலப் ஆகிருக்கு. இதனால தான் இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, எமினன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க. இதனால தான் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 2003
திரு அப்துல் கலாம் கையால் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிச்சு. இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தோம்னா பத்மபூஷன் அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே நான் அவரை சென்னையில் இருந்தேன், மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். உடனே நன்றி, அவர் உடனே வாங்கன்ட்டாங்க. வந்து நைட் 9 மணிக்கு வந்தாங்க, மீட் பண்ணோம். அரை மணி நேரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப தன்மையே என்கிட்ட பேசிட்டு, நானும் என்னோடய ஒய்ஃபும் தான் போயிருந்தோம், பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய விஐபி சினிமா ப்ரொடியூசர் கலைப்புலி தானு வந்திருந்தாங்க. அவரை வெளியில் உட்கார வச்சுட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து தென் அவார்டு வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா பத்மபூஷன் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் இவங்க சொன்ன ஒரு வார்த்தை, இந்த அவார்டு யாருக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னா நெசவாளர்களுக்கும் கடை ஊழியர்களுக்கும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி.